Sunday on that. On that. I'm a sleeper kid. I be what it can. I'm a baby. I'm the yard on the air. I'm a baby. On the yard on the I'm a baby. Not the yard on the டெல்லியின் பிதன்புரா பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் மங்கோல்புரியில் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். அந்த பெண் கடந்த 11ஆம் தேதி இரவு வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். சரஸ்வதி விகார் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக நின்று உள்ளார். ராயல் டிராவல்ஸ் என்கிற ஆரஞ்சு நிற ஸ்லீப்பர் இருக்கைகளை கொண்ட டிராவல் பஸ் ஒன்று சரஸ்வதி விகார் பேருந்து நிறுத்தம் அருகே நின்றதாக சொல்லப்படுகிறது. பேருந்தின் கதவருகே இருந்த நபரிடம் டைம் கேட்க சென்றதாக சொல்லப்படுகிறது. உடனே அந்த நபர் பெண்ணை வலுக்கட்டாயமாக பேருந்தின் உள்ளே இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் பேருந்தில் இருந்த மற்றொரு நபர் பேருந்தை நன்கோய் பகுதியை நோக்கி இயக்க சென்றுள்ளார். ஓடும் பேருந்திலேயே இருவரும் அந்த பெண்ணை மாறி மாறி கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண் 12ஆம் தேதி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என இருவரையும் 4 மணி நேர இடைவெளியிலேயே அவர்களுக்கு கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொடூர சம்பவம் நடந்த பேருந்து பரிதாபாத்தில் உள்ள ராயல் டிராவல்ஸ் மற்றும் கார்கோ நிறுவனத்துடையது என அடையாளம். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பேருந்தை பறிமுதல் செய்தனர். கைதான இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் இது குறித்து அரசியல் தலைவர்கள் கண்டனம்